மெட்டா மங்கீஸ் டீப் சீக் வந்துட்டான், ஓப்பன் ஏஐக்கு ஆப் வச்சுட்டான். ஸ்டாக் மார்க்கெட்லாம் அடியாமல் செய்ய என்விடியாவுக்கு வந்து ஏதோ $1 பில்லியன் லாஸ் ஆகிடுச்சான். அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் கதறு தான், ட்ரம்ப் கதறான், சாம் ஆல்ட்மன் ஐயோ எங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டான்னு அவன் ஒரு இது ஒன்று சொல்கிறான். போட்டு ஒரு சைனாவோட நியூ ஏஐ வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு 5 வருஷமாக இருக்கானுங்க போல், ஹெட்ஜ் ஃபண்டிங் கம்பெனி போல். நாங்களும் உங்களை மாதிரி தான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம், சும்மா எங்களெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் பெரிய கம்பெனிப்பா, ஏதோ பாவமே ஒரு ChatGPT விட்டோம்னு இவங்க பண்ண செலவை விட ஒரு 25% செலவில் தான் அந்த ஓப்பன் அந்த ChatGPT விட்டுருக்காங்க போல். நானும் உள்ளே போய் பார்த்தேன், அதுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் ஆப் விட்டுட்டான். ப்ரௌசரில் .comல போய் பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கீழே 2 ஆப்ஷன் இருக்குது, டீப் திங்க்னு ஒன்று இருக்குது, சர்ச்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டைப் பண்ணிட்டு நார்மலாக அடிச்சிங்கன்னா ChatGPT மாதிரி ஆன்சர் வந்துடும். டீப் திங்க்னு போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா, ஸோ நான் இந்த மாதிரி போகிறேன், அதாவது ChatGPT எப்படி யோசிக்கணும் உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேராவாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பதிலை கொடுக்குது. இந்த சர்ச்னு ஒன்று இருக்குது, இதை கொடுத்தீங்கன்னா ஆர்க் ப்ரௌசர் மாதிரியே இருக்குது. இது ஒரு பெரிய ஆப்பாக இருக்குது. ஆர்க் ப்ரௌசர் மாதிரியே தான் இருந்துச்சு, நான் ஜெய்கிரியோட காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்து ஆனால் டீப் சீக் பற்றி பேச மெட்டாமைக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுனேன்னா நான் கேட்டேன், இது எப்படி இருக்குன்னு எப்படா சொல்லுவேன் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ChatGPTயும் பெர்ஸ்பெக்டிவையும் இவனும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்கிறான். ஏன்னா ஃபேக்ட் ஒன்று தான், இதை வந்து யார் இது பண்ணானா அது பதில் தான் சொல்ல போகுது. எது மாதிரினா எங்களுக்கு இது கோடிங் கிரியேட் பண்ணி கொடுங்க, இந்த வேலையை கிரியேட் பண்ணி கொடுங்க. இப்போது கரெக்டாக டீப் சீக் கொடுக்கும்போது பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுறான், பெர்ப்ளெக்சிட்டி ஆப்ரேட்டர்னு விடுறான். அது வந்து டிஜிட்டல் இந்த அசிஸ்டன்ட்ங்கிற ஆப் பெர்ப்ளெக்சிட்டியில் தனியாக ஆப்பாக இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் போயிட்டு உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கூகுள் டிஜிட்டல் இந்த அசிஸ்டன்ட்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து இவனை வந்து இது கொடுத்துக்கணும், அக்சஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டா உங்களோட மெயில் அவனை டைப் பண்ணுவான், ப்ரௌசிங் உங்களுக்காக அவனே பண்ணி கொடுப்பான், உங்களுக்காக ஃபைல் தேடுவான், உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணுவான்னு உங்கள் ஃபுல் ஃபோன் அவன் கண்ட்ரோல் ஆயிரும். டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு ஒரு செட்டிங் இருக்குன்னு இந்த பெர்ஸ்பெக்டிவோட ஆப்ரேட்டரை ட்ரை பண்ண போய் தான் எனக்கு கூகுள் இருக்குன்னே தெரிஞ்சுது. நீ உள்ளே இருக்கியாடான மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ வந்து உங்கள் ஃபோனையே ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடலாமா அப்படிங்கிற பிளானுக்கு தான் இப்போ அடுத்து வந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த ட்ரம்ப்போட இனாகிரேஷனில் வந்து ஸ்டார் கேட்னு ஒன்று ஆரம்பிக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. $500 பில்லியன் சாம் ஆல்ட்மன், ட்ரம்ப், இன்னொரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு அஃபிஷியல் இனாகிரேஷனில் இருந்தாலும் பேசுகிறான். அமெரிக்கா வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சிறந்த ஒரு இதுவாக நாங்கள் ஆக்க போகிறோம், ஆமாம் இல்லைனா அப்படியே நாங்களாம் ஆகிடுவோம் பாரு, நான் விட்டுற போகிறீங்களே ஆக்க போகிறோம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. வி ஆர் கிவிங் 100,000 ஜாப்ஸ் டு அமெரிக்கன்னு சொல்லிட்டு டெக்ஸாஸில் பெரிய பில்டிங் ஒன்று கட்டிட்டு ஆரம்பிக்க போகிறாங்களாம். சிறா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கிறாருன்னா சொல்ல மாட்டேன்றானுங்க, வெறும் ஏஐன்னு வெறும் லோகோவை மட்டும் போட்டு விட்டுறானுங்க. இப்போ டீப் சீக்கால இப்போ என்விடியா வந்து கலவரமாக இருக்கு போல, ஸ்டாக் மார்க்கெட்டில் பயப்படுறானுங்களா, அது எப்படி சைனீஸ் கம்பெனி உள்ள வரலான்னு. நம்ம எல்லா வீடியோலும் பேசுவோம்ல, சேனனா பேனிக் ஆவாங்கன்னு. இப்போ கடைசியில் ஆப் அவங்க ஏஐ இதுலேயே வந்திருக்கு. இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்பர் ஏறிட்டே இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோரில் டாப்பில் இருக்கு. இப்போ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் பார்த்தேன். எனக்கு வந்து நான் தேடுறதுலாம் வந்து இப்போ சேனலுக்கு வந்து நான் வீடியோ பேச போகிறேன், என்ன இந்த கண்டென்ட்டில் வந்து என்னென்ன டவுட்டில் இருக்குன்னு நான் கேட்பேன், அவ்வளோதானே தவிர நிறைய வேலை அதுக்கு என்ன தரமாட்டேன். இப்போ எனக்கே இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஆப்ரேட்டரை வந்து ஃபோனில் அக்சஸ் தரலாமான்னு பயம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கேட்குது, கான்டாக்ட் கேட்குது, உங்களோட ப்ரொஃபைல், அப்புறம் இட் கேன் ஆல்சோ சென்ட் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஃபோனுங்குது. உங்களோட மெசேஜை இது படிக்குவான்னு கேட்குது. வேணாம் அதெல்லாம் செய்யாத மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஜிமெயில் போயிட்டு கம்போஸ் பண்ணி டைப் அடிச்சு தான் போங்களேன்டா, அது ஒரு ஏஐ ஒன்று பண்ணணுமா? இது வந்து எனக்கு வந்து சொல்லலாம், இல்லைங்க இது மாதிரி வேலையெல்லாம் ஃப்ரீயாக தானே ஏஐ வருது, நீங்கன்னா இதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களேன்னு. ஆனால் அந்த அக்சஸ்லாம் எனக்கு பார்க்கும்பொழுதோ இதை யாரு கையில் இருக்குங்கிறத பயமாக இருக்குது. சாம் ஆல்ட்மன் இப்போ நம்மளோட இந்தியன் ஒரு விசில் ப்ளோவர் பையன் ஒருத்தன் இறந்து போனான், என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க அம்மா வந்து டிவி இன்டர்வியூல உட்காந்துட்டு இது வந்து கொலை தாங்குது, என் பையன் வந்து சொல்லியிருந்தா காப்பிரைட் மெட்டீரியலில் தான் ஓப்பன் ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் மட்டும் ப்ரூவ் பண்ணியிருந்தானா கம்பெனியை மூடி இருப்பாங்கங்குது. அவன் செத்து போயிருக்கான். இன்னைக்கு மஸ்க் வந்து செல்யூட் அடிக்கிறான், நாஜி செல்யூட் அடிக்கிறான், அதை ஜஸ்டிஃபை பண்ணுறான். அவன் கையில் கிராக்கன் ஒன்று இருக்குது, அவன் வந்து ட்ரம்போட க்ளோஸாக இருக்கான், ரைட் ஹேண்டாக இருக்கான். ரைட் விங் மீட்டிங்க்கு ஜெர்மனியில் போய் உட்காந்து இலான் மஸ்க் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வேர்ல்டோட மார்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமோ ஸ்பேஸ் ராக்கெட்டோ எலக்ட்ரானிக் காரோ டெக்கில் முக்கியமாக அதை வேர்ல்டு கண்ட்ரோல் டெக்கோட பெரிய ஒரு விஷயமா இருக்கிற இலான் மஸ்க் வந்து ஸ்டேஜில் நாஜி சொல்லிட்டு பண்ணுறான்னா எனக்கு வந்து இது ரெண்டும் எப்போ டெக்னாலஜியும் பவர் எங்கே சேர்ந்துச்சுன்னு தெரியல. மஸ்க் வந்து எல்லா பெரிய ஆளுங்களும் ஸ்டேஜில் நிற்க வைக்கிறான். இந்த மாதிரி பாருங்க டெக்கோட பெரிய தலைங்களாம் நின்று இருக்குது. சுந்தர் பிச்சை, பெசோஸ், மஸ்க், அதுக்கப்புறம் சாம் ஆல்ட்மன். சாம் ஆல்ட்மன் 2 வருஷம் மட்டும் தான் வாழ்க்கையில் வந்தவன், ட்ரம்ப் கூட உட்காந்து ஸ்டேஜில் நிற்கிறான். டெக்கு தான் வந்து அடுத்த பாலிடிக்ஸை நிர்ணயம் பண்ண போகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணானுங்க. ஸோ ட்ரம்ப் தெளிவாக பாருங்கள், ஒரு அசோசியேஷன் பிளான் நடக்குது. ஒயிட் ஹவுஸில் அந்த 1500 பேர் உள்ளே வந்து கேபிட்டல்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒயிட் ஹவுஸ் அந்த இது பண்ண பார்த்தாங்களா, இந்த கண்ட்ரோல் பண்ண பார்த்தவங்கள ரிலீஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டான். டார்க் வெப்பில் பெரிய இந்த கிரிப்டோ கிங்காக இருந்த ஒரு ஆள், சில்க் ரோடு ஓனரை ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்து தான் ரிலீஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் கிரிப்டோவில் தான் கவர்மெண்ட் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படின்றான். ஒரு மாதிரி ஒரு பேனிக்கில் இருக்காங்க எல்லாம். அவங்களுக்கும் வேணும்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரம்ப்பும் டெக்கும் வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். இப்போ அந்த புட்டின் கூட பேசுகிறான். காசாவில் ரெசார்ட் கட்ட போகிறான்றான் செய்யவன். காசாவில் பீச் சூப்பராக இருக்கும்ன்றான், பீச் அழகாக இருக்கும், அந்த ஊரை சூப்பராக மாற்றலான்றான்.
எவ்வளோ திமிரு இருக்கும் பாருங்க அவனுங்களுக்குலாம் இல்லை. ஸோ அன்னைக்கு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல இந்த மஸ்க்கு லூஸு கிடையாது உஷாருன்னு சொன்னேன். கரெக்டாக இருக்கிற சோஷியல் மீடியா ஆப்பில் பெரிய ஆப்பை வாங்கி இதை டவுன் ஆக்கிட்டு இப்போ பிரசிடெண்ட்டை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இப்போ கரெக்டாக ரைட் விங் செல்யூட் அடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டான். இப்போ அடுத்து ஜெர்மனிக்கு போகிறான். அவனுக்கு தான் பேர் போனவங்கள வேர்ல்டு வார்க்கு. ஸோ இதுதான் பண்ணுறாங்க. இப்போது இந்த நியூஸுக்கு சடன் நியூஸாக டீப்சீக் வந்துட்டான், வந்துட்டான். இப்போ யார் இருக்கா? ஓப்பன் ஏஐ இருக்கான், பெர்ப்ளெக்சிட்டி இருக்கான், அப்புறம் இவன் கிளாடு ஃப்ரெஞ்சு ஓப்பன் சோர்ஸ் மெட்டா ஒன்று இருக்குது, அப்புறம் கிராக் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த அமேசானில் பார்த்தியா அந்த ஒரு ChatGPT அமேசானில் வச்சுருக்கான். கூகுள் ஜெமினி, கூகுள் அங்கே பேசுகிறது இல்லை அதனால். ஸோ அமேசானில் இந்த ரூஃபஸ்ட்னு ஒரு ChatGPT இப்போ அமேசானில் நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லேயே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணால் சைடில் அவன்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போது இதுக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்த வீடியோ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, அதான் முந்தைய பேசியிருப்பேன், லிங்க்லெஸ் இன்டர்நெட்டாக மாறுது. எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரெடிமேட் பதிலாக இருக்கும்போது லிங்க்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை. லிங்க் ஒருத்தங்க அழகாக எழுதாங்க, லிங்க்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கலை எழுத ரைட்டரோட பிரெயின் எப்படி வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வார்த்தை தான் லிங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நாவல் எடுத்திங்கன்னா லிங்க் வார்த்தைங்களா இருக்காது. ஒரு கதையை புக்கில் நீங்கள் அந்த புக்கோட டெக்ஸ்ட்டை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. புக்குங்க ஒரு லாக்கர் ஆப்ஜெக்ட், இன்டர்நெட்டுக்கு ஹைப்பர் லிங்கை சார்ந்தது. இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா அந்த ஆர்டிக்கலில் நான் வேறு விஷயத்தில் படித்ததெல்லாம் சேர்ந்து நான் ஒரு சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணுவேன். அது எங்கெங்கிருந்து வந்துச்சு நீங்கள் அந்த ஹைப்பர் லிங்க்லேயே பார்க்கலாம், நோட்ஸில் பார்க்கலாம், மார்ஜினலில் பார்க்கலாம், அந்த மார்க்டவுனில் பார்க்கலாம். இது புக்கில் இருக்காது. அது நிறைய வீடியோ நம்ம பேசியிருப்போம். ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சும் கூட ஒன்று இருக்குது. ஜனங்க நெட்டு கன்சியூம் பண்ணுறதே மாறுது. இப்போ அடுத்து என்ன வராங்கன்னா, உங்கள் ஃபோனோட மொத்த கண்ட்ரோல், சிஸ்டமோட மொத்த கண்ட்ரோல் ஏஐ கிட்ட விட்டுருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்றாங்க. ஸோ நார்மலாக சோஷியல் மீடியா டேட்டா ரீடிங்காக பயந்துட்டு இருக்கிற நம்ம இதுங்க இப்போ ChatGPT ஆப்ரேட்டர் அவன் ஒன்று விட்டுருக்கான், அவன் ஆப் பண்ண விட்டுருக்கான். அது உங்களுக்காக மெயில் கம்போஸ் பண்ணும், உங்களுக்காக ப்ரௌஸ் பண்ணும். நீங்கள் ChatGPT ஆட் பண்ணிருக்கு போய் பாருங்கள், எனக்கு இந்த கடையில் இந்த விலையில் எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வேணும், வாங்கி வை இத்தனை டைமுக்குன்னா அது போய் ப்ரௌஸ் பண்ணி ஆட் டு கார்ட் போட்டு காசை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் போய் ChatGPTயில் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, பாஸ்வேர்டெலாம் போட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். அதால் இதை நம்ம அலோவ் பண்ணலாமா வேணாமா, இது எப்படி இருக்கும்? ரீசெண்டாக வீடியோ ஒன்று பார்த்தேன், டெஸ்லா காரு போகுது, போயிட்டே இருக்குது. டெஸ்லா கார் போகுது, ஆட்டோமேட்டிக் கார் போயிட்டுருக்கு, டிரைவர்லெஸ் கார் போயிட்டுருக்கு. சைடில் ஒரு இந்த வயசான ஆள் எப்படி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கார் டர்ன் பண்ணிடுச்சு. அடுத்த செகண்டே நார்மலாக நம்ம இது ஓட்டியிருந்தால் மேலே ஏற்றிருப்போம், இருத்தி சைடில் ஒரு கார், அந்த கார் இடிச்சிருச்சு. அது அடிச்சு நொறுங்கி போகுது. உள்ளே 5 பேர் இருக்காங்க காருக்குள்ளே. ஸோ கமெண்ட்டில் எழுதுறான், இது இவரை காப்பாற்றுச்சு, அங்கிட்ட வர கவனிக்கல பற்றி, அதுக்குள்ளே 5 பேர் இருந்தாங்கங்குது. ஆனால் அது கவனித்தேன் இப்படி, அதாவது நம்ம பிரெயின் அந்த ஸ்பீடில் வேலை செய்யாது. அது பார்த்துட்டு அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. அவரை காப்பாற்றினதுக்கு இங்கே இந்த காரில் இருக்கிற 5 பேர் எங்கடான்னு கேட்குறதா என்னன்னு தெரியல. டெஸ்லா மஸ்க் தான். ஸோ இதுதான் இந்த வாரம் டெக் நியூஸோட ட்ரம்ப்போட இனாகரேஷன்லேருந்து இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறதா முக்கியம். அடுத்த 4 வருஷம் 5 வருஷமும் அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகுதுன்னு. டிக்டாக்கை திருப்பி கொண்டு வரேன்றான். இவனை ஜாலரா அடிச்ச மட்டும் தான் அவங்க மெட்டா இருக்க முடியும். மார்க் ஜுக்கர்பர்க் ஃபார் ரைட்டாக பேசுனதுக்கும் சென்சாரை கேன்சல் பண்ணதுக்கும் ட்ரம்ப்புக்கு நான் ஜாலரா அடிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறதா கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே முந்தின பிடன் டைமில் ட்ரம்ப்பை காண்டேற்றிக்கிட்டு இருந்த ஆளுங்க. ஏன் முதலாளி சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியா வாங்க சாமின்னு இவனுக்கு இந்த மஸ்கா பண்ணுற வேலையாக தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட டெக்கோட நிலவரம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் இலான் மஸ்கை சப்போர்ட் பண்ணலாம், யாரும் கமெண்ட்டில் என் கூட பேசாதீங்க. ஏன்னா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மனுஷன் பண்ண தவறான ஒரு விஷயம்னா நாசிசமோ ஹிட்லரும் தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஒரு சைன் லாங்குவேஜ் நான் ஸ்டேஜில் காட்டிட்டு நான் வேறு ஸ்டைலில் பண்ணேன் ஐடியா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அவன் பணக்காரங்கிறனால மட்டும்தான் எல்லோரும் மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இஸ் அன்கேன்சலபிள். மோர் மணி மோர் பவர். அவனை தொட முடியாதுங்க தான் உண்மையான காரணமே தவிர ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதை யாருமே பண்ணாதீங்க. அது தோற்று போயிடுச்சு. அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், அவன் எங்கேருந்து வரான், ரைட் விங்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். இதுதான் நடக்குது. இது எங்கே போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவ்வளோ போன வருஷம் ஃபுல்லாக காமெடியாக பேசிட்டு இருந்த இலான் மஸ்க் நீங்கள் ஜோக்கர் இல்லை. ஸ்டேஜில் அமெரிக்காவில் ஒரு முக்கிய இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் பொலிட்டிக்கல் வியூவோட ஸ்ட்ராங்காக வரான். அவனை நம்பி எவனும் மார்ச்சுக்கெல்லாம் போவாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டா மங்கீஸ்.